உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் தியாகி இமானுவேல் சேகரனார் மற்றும் முத்துராமலிங்க தேவர் ஆகியோர் தலைகளில் செருப்பு காலோடு அஜித் மற்றவர்கள் மிதிப்பது போன்று புகைப்படம் வெளியாகி சமூக வலைதளங்களில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் சூழ்நிலையில் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் மூத்த பேரன் மரியாதைக்குரிய ரமேஷ் தேவேந்திரனார் இது குறித்து கண்டன பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த கண்டன பதிவு இதோ உங்களுக்காக. _சுல்லான் _துரை என்ற இன்ஸ்டாகிராமில் இருந்து 2 ரீல்ஸ் வந்துள்ளது. முதலாவது ரீல்ஸ் இமானுவேல் சேகரன் அவருடைய தலையில் செருப்பு காலுடன் மிதித்து அதன் கீழே கெட்ட வார்த்தையால் ஒரு பதிவு போடப்பட்டுள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமன்றி அதற்கு மாறாக தியாகியார் முத்துராமலிங்க தேவர் அவருடைய தலையில் மிதிப்பது போல ஒரு ரீல்ஸும் வந்துள்ளது. இதுவும் கண்டிக்கத்தக்கது. ஆனால் காவல்துறை இதை நீங்கள் கண்காணித்து இந்த ரீல்ஸை யார் பதிவிட்டார்களோ அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரு சமூகத்திலும் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஏனென்று கேட்டால் சமூகத்தினிடையே ஒற்றுமையை வளர்க்கும் நோக்கில் இரு சமூகமும் இணைந்து வர சூழ்நிலையில் தங்களுடைய பிழைப்புக்காக, தங்களுடைய பொருளாதாரத்துக்காக, தங்களுடைய பெயரை உயர்த்துவதற்காக, மலிவு விலையில் விளம்பரம் தேடுவதற்காக இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இளைஞர் மத்தியில் மிகப்பெரிய வெறுப்பு அரசியலை பண்ணி கொண்டவர்களுக்கு இது ஒரு வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். எத்தனை ஆண்டு காலம்தான் நாம் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கொள்வது, ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது, ஒருவரை மரியாதை குறைவாக பேசிக்கொள்வது? ஆகையால் இரு சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுக்குள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தால் நீங்கள் அதை உங்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி உங்கள் பேனாளி முறையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று கேட்டால் இந்த பதிவுகளை பார்க்கும்போது மிக வேதனை அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. இந்த பதிவுகளை போட்டவர்களே இமானுவேல் சேகரன் முதல் பேரன் ரமேஷ் தேவேந்திரன் என்ற முறையில் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் சமூகமாக இருந்த ஒரு காலத்தில் மீண்டும் பிழைப்புக்காக, தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக தங்களுடைய ஜாதி பெயர்களை சொல்லி அவர்கள் பிழைப்பு நடத்துகிறார்கள். அப்பேற்பட்ட அந்த பிழைப்பு நடத்தும் பிழைப்புவாதிகளுக்கும் தங்களுடைய வாய்களை வாடகைக்கு விட்டு பிழைக்கும் அந்த நபர்களுக்கும் வேண்டுமென்றே இரு சமூகத்துக்கு கலவரத்தை தூண்டும் என்று உற்சாகப்படுத்தக்கூடிய நபர்களை நீங்கள் கண்டறிய வேண்டும். வன்மையாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம். ஏனென்று கேட்டால் இமானுவேல் சேகரனுடைய குருபூஜை நிகழ்வில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடைபெறவில்லை. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கலவரங்கள் வரும், ஒருவரை மாற்றி மாற்றி தாக்கிக் கொள்வார்கள். ஆனால் இரு சமூகமும் தங்களுடைய அந்த பொறுப்பை உணர்ந்து இருவரும் நடந்து கொண்டார்கள். மிக்க மகிழ்ச்சி. அதே போல் ஒவ்வொரு குரு பூஜையும் நடைபெற வேண்டும். ஒருவரை தாக்குவது, ஒருவரை திட்டுவது போன்ற காரியங்களை நீங்கள் ஒருபோதும் எடுக்கக்கூடாது. ஏனென்று கேட்டால் அரசியல் சூழ்நிலையில் தமிழ் சமூகம் ஒன்று சேரவில்லை என்றால் இரு சமூகமும் தொடர்ந்து சண்டை போட்டு கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரு சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தால் நீங்கள் அதை பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். ஒருவரை தாக்கிக் கொள்வது, சமூக வலைதளங்களில் நீங்கள் பதிவிடுவது இந்த உலகம் முழுவதும் உங்களுடைய வன்மத்தை எடுத்துச் செல்வது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவிடுகிறேன். தரைக்குறைவாகவும் அவமானப்படுத்த வகையில் யார் பதிவு போட்டாலும் இரு சமூகத்தை நீங்கள் காவல்துறை கண்காணித்து அவருடைய ஐடியை நீங்கள் பேன் பண்ண வேண்டும். அவர்கள் சட்ட ரீதியாக
சட்டத்தில் உள்ள என்ன பிரிவுகள் இருக்கோ அதன் அடிப்படையில் நீங்கள் வழக்கு தொடர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இரு சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் கண்டிக்க வேண்டும். நீங்கள் வன்முறையாக கண்டிக்கக்கூடாது. நீங்கள் அன்பாக தான் கண்டிக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் நீங்கள் கலவரத்தை தூண்டுமாறு நீங்கள் கண்டித்தால் அது ஏற்புடையதல்ல. ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்று நாம் முடிவெடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த பதிவுகள் கண்டிக்கத்தக்கது, நடவடிக்கைக்கு உட்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்ளும். இப்படிக்கு த இமானுவேல் சிற முதல் பேரன் இமானுவேல் ரமேஷ் தேவேந்திரன்.